இளம் வயதிலே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சார்? நிச்சயமா. ஆ ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா, இது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சர்வசாதாரணமா முன்னாடியும் நடந்துகிட்டு தான் இருந்தது. பட் இப்போ வந்து இந்த கோவிட்டுக்கு அப்புறம் வந்து அதிகமான பேர் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ல வந்து மாட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு. ஆமா. அதுல நீங்க சொன்ன மாரி செலிபிரிட்டீஸ் மட்டும் இறக்குறது தான் நம்ம கண்ல வந்து தெரிஞ்சிருச்சு. ஆமா. ஆனா நெறைய பொதுமக்களும் அந்த மாரி திடீர்னு இளம் வயதிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கக்கூடிய ஒரு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஓகேங்களா, அவங்களுடைய பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸை நீக்காம இருக்கிறது தான் ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லலாம். பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் அப்படின்னா, இப்போ கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டாங்க. அந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஹார்ட் அட்டாக் அதிகமாயிருக்கு அப்படின்றது இன்னைக்கு நிறைய மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தாங்க, தடுப்பூசி போட்டவங்களுக்கு தாங்க வந்திருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரியே இன்னைக்கு வந்து நிறைய மக்கள், நிறைய மருத்துவர்கள் இதை சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. இது உண்மைதானா சார்? அதாவது பாசிபிலிட்டி இருக்குது. பட் அது மட்டுமே தான் காரணம்னு சொல்ல முடியாது. பாசிபிலிட்டி. ஏன்னா ஊசி போட்டவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல மாட்டல. அதுல சில பேர் தான் வந்துருக்கிறாங்க இல்லையா? ஆமா. அப்போ வந்து என்னன்னா, அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் அது வந்து செயல்படும் சொல்லலாம். அதுல அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய உணவு முறை, இப்படிலாம் எல்லாம் அதுக்குள்ள இது இருக்கு. ஆனா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் தான். இப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமா ஆச்சுன்னா, அதோட அடர்த்தி அதிகமாகி அதை பம்ப் பண்ற மிஷினை வந்து லாக் பண்ண தான் செய்யும். சரிங்களா? ஆமா. ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது அதனால தான் சொல்றோம், அது வந்து இருதயத்தினுடைய பிரச்சனையே அல்ல. அது வந்து உங்களுடைய ரத்தத்தோட பிரச்சனை. உங்களுடைய ரத்தத்தை நீங்க சுத்தமா வச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரத்தத்துல உங்களுடைய உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய ரத்தத்தை வந்து மாற்றும். இப்போ நீங்க வந்து ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோவப்படும் பொழுது உங்களுடைய ரத்தம் சூடாகும். சரிங்களா? சொல்லுவோம்ல, என் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு. அப்போ உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும், உங்களுடைய உணர்வுகளுக்கும், உங்களுடைய ரத்தத்திற்கும் சம்மந்தமாகுதா? அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படுறாரு அப்படிங்கும் பொழுது, இந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரியான ஃப்ளோ இருக்காது. அந்த ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஓட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நிறைய குழப்பத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த ரத்தம் அந்த ஃப்ளோவே எப்படி இருக்கும்னா, நின்னு ஓடி அப்படி வந்து பாத்தீங்கன்னா தடையோட ஓடக்கூடிய ரத்தமாக மாறும். அப்ப அதோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளோல போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்க எங்கேயுமே பிளாக் வராது. அதோட சர்க்குலேஷன் நல்லா ஃபுல் ஃப்ளோ இருக்கும். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நின்னு போயி ஸ்லோவாகி போறது, இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகும். கழிவுகளாக மாறும். இந்த இரத்த கழிவுகளின் தேக்கமே நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கா மாறுது. ஓ! சூப்பர். சரிங்களா? ஆமா. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்டு, இருதயத்த பலமா வச்சுக்கிறத விட, சரிங்களா, உங்க ரத்தத்துக்கு மருந்து சாப்பிட்டு, ரத்தத்த சுத்தமா வச்சுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹார்ட் அட்டாக்கே வராம தடுக்கப்படும். இதுல இளம் வயதிலேயே இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு இளம் வயதிலேயே உணவு முறை பழக்கவழக்கம் எல்லாமே மாறியிருக்கு. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிக்குது. சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஐடி கம்பெனி கல்ச்சருக்குள்ள உள்ள போயிட்டோம். ஐடி கம்பெனில ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா, அதே கல்ச்சருக்கு நம்ம ஃபேமிலியே மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இல்லைங்களா? இன்னும் சொல்லப்போனா அந்த அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்களுடைய தெருவுல இருக்கவங்க முதற்கொண்டு அந்த ஐடி கல்ச்சருக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா கூட முன்னாடியே நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு போய் சாப்பிட வேண்டியிருக்குது. சரிங்களா? ரிசப்ஷன்ல போய் வெயிட்டிங் பண்ணி நம்ம போய் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்படி அந்த அளவுக்கு இவ்வளவு ஹோட்டல் பெருகி இருக்கக்கூடிய கட்டத்துல கூட. அது எப்ப? நைட்டு 11 மணிக்கு. சரிங்களா? அப்ப பாருங்களேன். இது மாதிரி வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாறுறதுனால, உணவு முறைகள் மாறுறதுனால, நம்மளுடைய உடல் உழைப்பு குறைவதுனால, பிளட்ல இதெல்லாம் டாக்சின்ஸா சேர்ந்துருது. இப்படிலாம் போச்சுன்னா கூட நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்துல இருக்கிறதுனால, உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையே நம்ம உடம்புக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அது பார்க்கும். குறிப்பா அவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவரு லிவர். அது பார்க்கும். அப்ப அந்த ப்ராசஸ பார்க்கக்கூடிய லிவரோட எனர்ஜி குறைஞ்சு போச்சுன்னா, ரத்தத்துல கழிவுகளாக தான் மாறும். இந்த கழிவுகள் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ஹார்ட் அட்டாக் அப்படின்றத வர வைக்கும். இது இந்த கோவிட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமா கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய பேரு நிறைய கெமிக்கல் மெடிசின்ஸ்
எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அந்த எடுக்கக்கூடியவங்க எல்லா பேருக்கும் இது வந்து ரொம்ப சீக்கிரமா தாக்கியிருக்குது அப்படின்னே சொல்ல முடியும். சரிங்களா? இதுக்குள்ள ஆல்கஹால் பழக்கம் வேற இருக்குது, ஸ்மோக்கிங் பழக்கம் வேற இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா இது வந்து தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நெறைய பேர அத பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? ஸ்மோக் பண்றவங்களுக்கு நெறைய இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ன்றது ஸ்மோக் பண்றவங்களுக்கு ரொம்ப வேகமா வந்திருக்குது. ஆமா. அதனால பாருங்க நம்ம லைஃப் ஸ்டைல் மாறினா தான் ஒரு விஷயம். அப்ப இந்த பிளட் டாக்ஸின்ஸ வந்து நம்ம நீக்கிட்டு, ரத்தத்த மட்டும் சுத்தமா வச்சிருந்தோம்னாலே போதும். அருமையா வந்து நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வராம எப்பவுமே ஹேப்பியா நம்மளால வாழ முடியும். சூப்பர் சார். சூப்பர் சார். இப்போ உடம்புல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்துட்டு உடம்புல இருக்கிற கழிவுகள் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை சுத்தப்படுத்துறதுனா ஏதாவது ஒரு விஷயம், ஒரு துணியை எடுத்து சுத்தப்படுத்திடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற கழிவுகளை நம்ம எப்படி சார் சுத்தப்படுத்த முடியும்? உண்மைதான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கழிவை கூட ஒரு பேதி மாத்திரை சாப்பிட்டு வெளியில எடுத்துடலாம். யூரின்ல இருக்கக்கூடிய யூரினரி பிளேடர்ல இருக்கக்கூடிய கழிவுகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில மருந்துகள் மூலமாகவோ, சரிங்களா, உணவுகள் மூலமாகவோ வெளியே எடுத்துடலாம். யூரினரி பிளேடரையே பிளாங்கா வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வெளியேற்றிடலாம். ஆனா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியுமா அப்படின்னா, அது அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா ரத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணி கூட சுத்தப்படுத்துறாங்க. அவ்வளவு சுத்தமா வந்து ரத்தம் சுத்தமாகிறது கிடையாது இல்லைங்களா? அப்ப அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரியேட்டினின் வந்து ஒரு 5 இருக்கு அப்படின்னா, டயாலிசிஸ் பண்ணிட்டு வெளிய வரும்பொழுது 3 பாயிண்ட் வரும் அவ்வளோதான். 3 இருக்கும். அப்ப 2 தான் குறைஞ்சிருக்கும். இன்னும் நார்மல் ஆயிருக்காது. 10, 12லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்க 2லிருந்து 4 பாயிண்ட் குறையும் அவ்வளோதான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல அந்த கிரியேட்டினின்ற உப்ப கூட இன்னைக்கு வந்து சில மெஷினரிஸால சுத்தப்படுத்த முடியல. கரெக்ட்டா நார்மலுக்கு கொண்டு வர முடியல. சரிங்களா? 1.2க்குள்ள கொண்டு வர முடியல டயாலிசிஸ்னால கூட. அப்ப ரத்தத்தை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது? சரிங்களா? ரத்தத்த சுத்தப்படுத்துறதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. சரிங்களா? ரத்தத்த சுத்தப்படுத்துறது தான் அவரோட வேலையே. லைஃப் டைம் வேலையே. சரிங்களா? அதனால தான் சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக் வந்தா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுத்தப்படுத்துற மிஷின சரியா வச்சுக்கக்கூடிய வேலைய பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. வந்திருந்தாலும் வேகமா சரியாகிறதுக்கு இது யுக்தி குடுப்பாரு. நீங்க அத விட்டுட்டு அந்த சமயத்துல உடனடியா வந்து ஏதாவது பைபாஸ் பண்ணிக்கலாமா? இது பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம உடனடியா அந்த இதுக்கு சொல்யூஷனுக்கு தான் போறோம். அப்ப இவர் யாரு? இவர் தான் மூல காரணமான உறுப்பு. யாரு அப்படின்னா அவர் தான் லிவர். சரிங்களா? லிவரோட முக்கியமான வேலையே அவர் இந்த கழிவுகளை வெளியேற்றுற வேலை. எதனுடைய கழிவுகளை வெளியேற்றுற வேலை? ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுற வேலை. லிவரும் கிட்னியும். சரிங்களா? ஆமா. அப்ப இதுக்குள்ள வந்து கெமிக்கல் மருந்து மாத்திரை கழிவுகளோ அல்லது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் கழிவுகளோ, சரிங்களா, உணவு கழிவுகளோ, ஒரு தொழில்பேட்டையில வேலை பார்க்குறாங்கல்ல, அப்போ அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளோ உடம்புக்குள்ள இன்டர்னலா உள்ள போச்சுன்னா அது உங்க ரத்தத்துல தான் கலக்கப்படும். ஓகேங்களா? அத வந்து கிளீன் பண்ணி, ரெடி பண்ணி வெளியில அனுப்பி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியவர் லிவரும், இந்த சிறுநீரகமும். சரிங்களா? இதுல இந்த 2 ஆர்கனையும் நம்ம வந்து பலமா வச்சுக்கிறதுக்கூடிய உணவு முறைகளையும், லைஃப் ஸ்டைலையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா பெட்டர். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மாறி போய் கிடக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்மளுடைய உணவு முறையும் மாறிடுச்சு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் மாறி கிடக்கு. சரிங்களா? அதான் நைட்டு ஃபுல்லா முழிச்சுட்டு பகல்ல வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறதும், சரிங்களா, பகல்ல ஃபுல்லா தூங்கிட்டு நைட்டு போய் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதும். இந்த மாதிரி அப்போ வந்து பாருங்க ஹார்மோனே ப்ராப்ளம் ஆயிருது, பிளட் வந்து டாக்ஸின்ஸ் ஆயிருது. இன்னொன்னு ஏசி ரூமுக்குள்ளேயே வேலை. இன்னைக்கு வேலை எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, கம்பெனி ஃபுல்லா ஏசி ரூம்லயே இருக்குது. அப்ப பாருங்க வேர்க்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளர்சிதை மாற்ற கழிவுகளை நம்ம உடம்புக்குள்ள வந்து சேர்த்துருது. இந்த வளர்சிதை மாற்ற கழிவுகள் தாங்க இந்த பல பிரச்சனைக்கு காரணம். அது வந்து நாட் ஒன்லி ஹார்ட் அட்டாக், உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம், சோரியாசிஸ், ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், ஓகேங்களா, இப்படி அப்படியே ஆஸ்துமா நிறைய சொல்லலாம். அது மாதிரி மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் வெளியேற்றப்படலைன்னா அதுதான் இன்னைக்கு வந்து பல நோய்களே. சரிங்களா? சூரியன் வந்து நம்ம மேலே படணும், ஆனால் இன்னைக்கு நம்ம பட விடுறதே இல்லை. சரிங்களா? ஆமாம். குழந்தையெல்லாம் வந்து காலையிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி ஸ்கூலுக்கு போடான்னு அனுப்பி விட்டுறோம். சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டுவோம். நாம காலையில் சூரியன் அடிக்கும் பொழுது எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே உள்ளுக்குள்ளேயே எல்லா வசதியும் ஆகிப்போச்சா, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் விளக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள மிஷின் வந்துருச்சு, சமைச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, வெளியில் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஏதாவது வெயில் படுற மாதிரி இருக்குதா, ஏசி காரு, ஏசி ரூமு, திரும்ப பெட்ரூமும் ஏசி முடிஞ்சு போச்சு. அப்போ தொழில்களுக்கு வேலைகளுக்கு போகிறவங்களுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நம்ம மேலே பட முடியாத ஒரு சூழல் இருக்குது. 2 வீலரில் போகிறவங்களில் கொஞ்சம் பேர் வந்து படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ இந்த வெயில் நம்ம மேலே படுறதுல என்ன நடக்கும்? அதுவும் என்ன நடக்கும்னா சுத்தப்படுத்துகிற வேலையை தான் பண்ணும்.
ம். ஏன்னா நம்ம 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 அந்த சூரிய ஒளி நம்ம மேல படப்படும் பொழுது அதுவும் என்ன நடக்கும்? வேர்வை வருமா? வியல் பட்டவன வேர்வை வருமா? இப்ப இதன் மூலமாக அந்த ரத்தத்த சுத்தப்படுத்துற பணி தான் நடக்கும். ம். அப்போ நம்ம உடம்புக்குள்ள விட்டமின் D3 வந்து நமக்குள்ள நல்லா அதிகமா கிடைச்சிரும். இந்த சூரிய ஒளி நம்ம படுறது மூலமா. அதன் மூலமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போனோட டாக்சின்ஸ் வெளியேறது, மசில்ஸோட டாக்சின்ஸ் வெளியேறது எல்லாம் இது பண்ணி, இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்போ போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அந்த டெண்டன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா? இப்படி பல வேலையை அது வந்து பண்ணி கொடுத்துரும். போட்டுட்டோமே. இப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறினது தான் இதோடது. சரி என்ன பண்ணலாம்? இது வந்து இந்த ஃபுட்டுலயும் இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் மாறி கிடக்கிறவங்க என்ன பண்ணலாம்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, எது ஒண்ணுனாலும் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்காரர்களையே உதாரணம் சொல்லி பழகிட்டோம். இல்லையா? அந்த நாட்டுல பார்த்தியா? அந்த மக்கள பார்த்தியா? அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மள்கிட்ட இருந்து கொண்டு போனது தான். நம்ம நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல வளமும், ஆரோக்கியமும், செழுமையும் நிறைஞ்சிருந்திருக்கு. நம்ம கிட்ட வந்து இத சுரண்டி, சீட்டிங் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, அவங்க அனுபவிச்சுக்கிட்டு, அத இன்னைக்கு வந்து பாடத்திட்டங்களாகவும், அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகளாகவும் கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில இப்போ நம்ம அவங்கள பார்த்து நாம காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு காப்பி அடிக்கிறோம். அது மாதிரி இப்போ நம்ம இந்த இதுலயுமே இந்த ஒரு உதாரணத்த நம்ம சொல்ல முடியும். சைனா நம்மளை போன்ற ஒரு பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு. அவங்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய மருத்துவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அந்த பாரம்பரியமா அவங்க முன்னோர்கள் கடைபிடித்த விஷயங்கள இன்னைக்கும் இது பண்றாங்க. அங்க உள்ள அந்த அரசாங்கம், அந்த ராஜாக்கள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவங்களுக்கும், உணவு முறைகளுக்கும், அந்த பாரம்பரியத்துக்குன்ற குடுக்கக்கூடிய விஷயத்த இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆங்கில மொழி கூட முதன்மை மொழியா இன்னும் வரல. அவங்களுடைய சீன மொழி தான் இது இருக்குது இல்லையா? மருத்துவம், ஆங்கில மருத்துவம் முதன்மையாகல. அது 4வது மருத்துவமா அங்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய பாரம்பரியமான மருத்துவங்கள தான் முதல் மருத்துவம், 2வது மருத்துவம், 3வது மருத்துவமா வச்சுக்கிறாங்க. சரிங்களா? பாருங்களேன். அப்படி இருக்குது. இப்ப ஏன் இத நாங்க சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்வே சொல்றது, வாழ்நாள் அதிகமா வாழக்கூடிய மக்கள் வந்து வசிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான சொல்றாங்க, சைனாவ சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்து தான் இந்தியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த இறப்பு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. வாழ்நாளோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. முதலாம் வந்து 90ல இருந்தது. அப்புறம் 80க்கு வந்துச்சு, 70க்கு வந்துச்சு. இப்ப 50 தாண்டுனாலே பெரிய விஷயம்ப்பா அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. அப்ப அங்க சீன அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? சீன அரசர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில சீக்ரெட்டான மூலிகைகள்லாம் வந்து சாப்பிட்டு, அவங்களுடைய ஆயுள் பெருக்கத்துக்காக அப்படி சாப்பிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு இளமையாவும் ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியமாவும், நல்ல திடமாவும் அன்னைக்கு வந்து அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அத பார்த்து அதனுடைய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அத கடைபிடிச்சு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இளமையாவும், ஆரோக்கியமாவும், ஆ ம நீண்ட நாளும் வாழ்ந்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுல 100 வயசுக்கு மேல தாண்டுனவங்கலாம் நெறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அத முதியோர்கள் அதிகமா இருக்கிற இடம் சீனான்னே சொல்லுவாங்க. அப்ப அவங்கலாம் அதிகமா நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க? அப்பன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை இருக்குது. அந்த ராஜாக்கள் பயன்படுத்தின ஒரு மூலிகை. ஜின்செங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து சீன அரசர்கள் பயன்படுத்தின ஒரு மூலிகை. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுல கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நீக்கப்படுவதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கை, அதனுடைய வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா கூடும். இப்படி ஒரு விஷயத்த அவங்க முன்னாடி இருந்தே அத பயன்படுத்தி வந்தாங்க. சரிங்களா? அந்த ஜின்செங் மூலிகையோட பெனிஃபிட்ஸ்னா நெறைய விஷயம் சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆண்மைத்தன்மைய கூட்டும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அந்த ஆண்மைத்தன்மை கூட இருக்கிறது தான் அவருக்கு வந்து ஒரு தைரியம்ன்ற கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். அது வாழ்நாள அதிகரிச்சு குடுக்கும். முகப்பொலிவு குடுக்கும். உடல் கட்டமைப்பு குடுக்கும். ஒரு வீரத்த குடுக்கும். இப்படி நெறைய விஷயங்கள அதுல சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப அந்த ஜின்செங்ன்ற மூலிகை அந்த மாரி ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டாக்சின்ஸ வந்து வெளியேத்தி விடும். ஓகேங்களா? செல்களை புதுப்பிக்கிற பணிய நல்லா பண்ணும். மெட்டாபாலிசம் டாக்சின்ஸ வெளியேத்தி விடும். இப்படி பல விஷயங்கள பண்ணக்கூடிய ஒரு மூலிகைய அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யாரு? சீனர்கள். சரிங்களா? அந்த ஜின்செங்ன்ற மூலிகை. ஓகே. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜப்பான்ல அஸ்டாசாந்தின் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. சரிங்களா? அது ஒரு மீன் பாசி இதில் உள்ள மூலிகை தான் அது. அப்போ அந்த அஸ்டாசாந்தின்ற மூலிகை இன்னைக்கு ஜப்பான்ல உள்ள மக்கள் அதிகமாக எடுத்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க
இளமையா. ஆனா ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வயசானவங்க மாதிரி இருக்கும். வயசானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இளமையா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த வயதான பருவத்திலும் இளமையான தோற்றம் கொண்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அஷ்டாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகையான மீன் பாசி, உயர்தர மீன் பாசி. சரிங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க அதிகப்படியான வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அங்கெல்லாம் இன்னும் கூட வந்து இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இது போன்ற இருக்குது. அது மாரி இறப்புகள் இருக்குது. ஆனா சதவீதம் ரொம்ப கம்மி. இந்தியாவோட ஒப்பிடும் பொழுது சதவீதம் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இங்க இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் போக போக அடுத்தடுத்த நம்மளுடைய வாரிசுகளுக்கெல்லாம் வந்து அப்பனா இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பயங்கள் இருக்குது. அதனுடைய வாழ்நாள் சதவீதம் அவங்கலாம் இன்னும் வெளியே வரும்பொழுது குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க சாப்பிட்ட அந்த அஷ்டாசாந்தின் சீனர்கள், அதாவது ஜப்பான் சாப்பிட்ட அஷ்டாசாந்தின், சீனர்கள் சாப்பிட்ட ஜென்சிங், சரிங்களா? இது கூட இன்னொரு காம்பினேஷன் ஒன்று கொடுத்து ஒரு மெடிசனாக ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விட்டமின் D3. உண்மையிலேயே இந்தியாவில் உள்ள மக்களுக்கு யாருக்கும் விட்டமின் டி குறைபாடுன்னு வரவே கூடாது. அந்த அளவுக்கு இங்கே வந்து விட்டமின் D3 வந்து அவ்வளவுக்கு கொடுக்குறாரு இறைவன். கிடைக்குது, நம்ம பயன்படுத்திக்கல அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஆமாம். வீட்டில் நல்ல சத்தான சாப்பாடு வீட்டில் உள்ளவங்க சமைச்சு கொடுக்குற அளவுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் போய் சரிங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடணும்னு நமக்கு ஆசை தோணுது இல்லைங்களா? வீட்டில் நல்ல சத்தான சாப்பாடை அந்த கேப்பக்கூழு, கம்பங்கூழு, அது மாதிரி சிறு குறு தானிய உணவுகள், இன்னும் நல்ல பலம் வாய்ந்த உணவுகள்லாம் இன்னைக்கு பெரியவங்க வீட்டில் செஞ்சு கொடுக்க தயார். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா வெளியில் போய் இப்படி தான். அப்போ இயற்கையாக நமக்கு வந்து இந்த சூரியன் மூலமாக வந்து விட்டமின் D3 அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம அதை வாங்கலை. கூலிங்கான காற்று வாங்கணும்னு ஏசி ரூமில் போயிட்டோம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய குறைபாடு. அப்போ இந்த விட்டமின் D3யும் இதோட சேர்த்து கிடைச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பலம். இன்னைக்கு ஒரு மனித சக்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நல்லா வெளியேற்றி சர்க்குலேஷனை நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுத்து ரெடி பண்ணிடுவோம். அது கல்லீரல் வந்து நமக்கு நன்றி சொல்லும். அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் வந்து நம்ம நன்றி சொல்லும். ஏன்னா அவரோட அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு நம்ம பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்னி வந்து நமக்கு நன்றி சொல்லும். சரிங்களா? சூப்பர்ப்பா, நல்ல வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லுவோம். அந்த அளவுக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் அவர் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி ஒரு விதத்தை பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, அருமைங்க. சரியா? அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் இனிமேல் வராமலே நம்ம வந்து தடுக்க முடியும். சரிங்களா? ஆமாம். அதுக்கு இந்த 3 காம்பினேஷன் உள்ளதை இன்னைக்கு மெடிசன் ஃபார்மில் வந்து ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய நிறுவனம், சரிங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் மெடிசன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வேலை பார்க்குது. இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லை, வந்திருக்குது அப்படின்னா கூட இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால்சியம் பிளாக் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிளாக் ஏற்படும். கொலஸ்ட்ரால் பிளாக்குக்கும் லிவர் தான் அந்த கால்சிஃபிகேஷன் ஸ்டோரேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அது இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியலன்னா பைபாஸ் தான். சரிங்களா? ஆமாம். அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். முக சுருக்கத்தை போக்குது, முக அளவு கொடுக்குது. ஏன்னா என்றும் இளமை வச்சுக்கக்கூடிய வேலையை பண்ணுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வெளியேறதுனால நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாகுது, செக்ஸுவல் ப்ராப்ளம் வந்து சரியாகுது. இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம்.